சாப்பிட்டு தான் போகணும்னான்னு சொல்ல கண்டிப்பாமா அப்படின்னு தளபதி விஜயும் சொல்லியிருக்காரு. அந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா லிரிசிஸ்ட் விவேக்கோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்போ தளபதி விஜய் போயிருக்காரு. கையில கிஃப்டோட அட்டகாசமான ஒரு என்ட்ரிங்க. மனுஷன் வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு பாக்குறதுக்கு செம்ம சிம்பிள் அண்ட் கெத்தா இருக்காரு. அப்புறம் மேடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசியிருக்காரு. பாடலாசிரியர் விவேக்கோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் இது. விவேக்கோட ஒய்ஃபும் வந்து பக்கத்துல இருக்காங்க. சோ அவங்க கிட்டயும் பேசிட்டு அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க சைகெல்லாம் காட்டுறாங்க. சரி ஓகேமா கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட 2-3 வார்த்தைகள் பேசுறாரு. அதுக்கப்புறமா குடும்பத்தோட நின்று போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்துக்கிறாங்க. பாடலாசிரியர் விவேக் அண்ட் தளபதி விஜய் இவங்க 2 பேரோட காம்போவே அட்டகாசமா இருக்குங்க. ஆள போறான் தமிழன், வெறித்தனம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். தளபதி விஜய்க்கு சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து லிரிசிஸ்ட் விவேக் வந்து எழுதி கொடுத்திருக்காரு. சோ அதனாலேயே இவங்களுடைய பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும். சோ அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி மிஸ் பண்றது, நான் கண்டிப்பா வர நண்பா அப்படின்னு தளபதி விஜயே இப்போ வந்திருக்காரு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல டைரக்டர் அட்லி, அவங்களோட வைஃப் பிரியா, மியூசிக் கம்போசர் தமன், இந்த மாதிரி பல பேரையும் பார்க்க முடிஞ்சது. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.